வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக மீனவர்களை 25 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். பாம்பன் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களின் 4 படகுகளை பறிமுதல் செய்ததாக தகவல். சென்னையில் தொடர்ந்து 4வது மாதமாக வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை குறைந்தது. 31 ரூபாய் குறைந்து 1809 ரூபாய்க்கு விற்பனை. கோவை, நீலகிரி உட்பட 7 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் மழையால் மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தால் சூழ்ந்தது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த புதிய மனுக்கள். சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை. அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேர் மீதான செம்மண் குவாரி முறைகேடு வழக்கு. விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. உடுமலை வனச்சரகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் சிகிச்சை பெறுவதை மூடி மறைக்கும் அரசு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக இந்த அரசு எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதற்கால பூஜை. வைகை ஆற்றில் இருந்து திருமஞ்சனம் நீர் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேருக்கு நடத்தப்பட்ட மறுதேர்வு. தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது 3 புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்கள். தற்போதைய கால சூழலுக்கு ஏற்ப சட்டங்களை மாற்றியமைத்தது மத்திய அரசு. இனி சிறிய குற்றங்களுக்கு தண்டனை எல்லாம் கிடையாது. சமூக சேவையும் கவுன்சிலிங்கும் தான் என தண்டனை. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கும் நீதி பெற்றுத் தரும் வகையில் புதிய சட்டம். பாலியல் குற்றவாளிகள் சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி தப்பிக்க வழியே இல்லை. இனி ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனைதான். 2 நாள் அவை ஒத்திவைப்புக்கு பின் இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். இரு அவைகளிலும் நீட், அக்னிபாத், வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றை முன்வைத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் புயலை கிளப்ப திட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டம். சிபிஐ, என்ஐஏ ஆகிய மத்திய விசாரணை ஏஜென்சிகளின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடிவு. நீட் தேர்வு மோசடியை தடுக்க புதிய திட்டத்தை வகுக்கும் மத்திய அரசு. இளநிலை நீட் தேர்வை இணைய வழிக்கு மாற்றுவது குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல். தமிழ்நாட்டில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இன்று தொடக்கம்.
8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நேரடியாக சென்று விருப்பமான தொழில் பிரிவில் சேர்ந்து கொள்ளலாம். இரவோடு இரவாக அமலுக்கு வந்தது புதிய சிம் கார்டு ரூல்ஸ். புதிய சிம் கார்டை குறுக்கு வழிகளில் பெறும் மோசடியாளர்களுக்கு செக். இந்திய ராணுவத்தின் தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு. நாட்டின் புதிய ராணுவ தளபதியாக உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதான தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளுக்கு ஜாமீன் கிடைக்குமா? கவிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது இன்று தீர்ப்பளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நீர்வீழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படும் அதிர்ச்சி காட்சி. புனே நீர்வீழ்ச்சியில் அடித்து செல்லப்பட்டவர்களில் 2 உடல்கள் மீட்பு. ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை வரவழைத்து மேலும் 3 பேரை உடலை தேடும் பணி தீவிரம். சீனாவில் டியான் லாங் 3 ராக்கெட் சோதனையின் போது அசம்பாவிதம். சிறு தவறு காரணமாக வெடித்து சிதறியது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. முதல் சுற்றில் உலகின் முன்னணி வீரர்களான அல்காரஸ், காஸ்பருர் ரூட் உள்ளிட்டோர் களம். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி பரிசு. BCCI அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்திய மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 266 ரன்னுக்கு சுருண்டது ஃபாலோ ஆன் ஆன தென்னாப்பிரிக்கா. யூரோ கோப்பை கால்பந்து போட்டி. ஜெர்மனி 2-0 என்ற கோல் கணக்கில் டென்மார்க்கை வீழ்த்தி முதன்முறையாக காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம்.